நிறைய பேர் குறிப்பாக நிறைய ஊடகம், அது ஃபேக்கான சில ப்ரொபகண்டா பரப்பக்கூடிய ஊடகத்தை பார்க்கக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, விக்கி நீ சொல்கிறதுல ஏதோ தவறு இருக்கிற மாதிரி இருக்குது விக்கி, அமெரிக்கா அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அமெரிக்கா ஹெல்ப் பண்ணாங்கன்னா உக்ரைன் ஜெயிச்சிருவாங்க, இல்லை ரஷ்யா கண்டிப்பாக தோத்துரும், இந்த மாதிரியான நிறைய ஒரு கருத்துக்கள் நம்ம சேனலில் வர்றதை பார்க்கலாம். ஸோ அவங்கள சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அவங்க பார்க்கக்கூடிய அந்த மீடியா, அந்த ப்ரொபகண்டா மீடியா தான் இதுக்கெல்லாம் காரணம். ஆனால் இன்னைக்கு அவங்களும் அவங்களுடைய தவறை உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி நான் நம்புறனோ இல்லையோ, நீங்கள் அதை ப்ரூவ் பண்ண போகிறீங்க. அதை எப்படி விற்க முடியும்? ட்விட்டரில் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா கூட பரவாயில்லை, ஆனால் அந்த ட்ரெண்டிங் லிஸ்ட்லாம் ஒன்று ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் லிஸ்ட்டில் இருக்கும் AAA to AA அப்படிங்கிறது தான். அது என்ன ட்ரெண்டிங் லிஸ்ட்? இந்த AAA to AA அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு சவுக்கடி. 1990களுக்கு பிறகு அமெரிக்கா இந்த அளவுக்கு அடி வாங்கினதே கிடையாது. சொல்லப்போனால் 2008 கிரைசிஸை யாருமே மறக்கலை, அப்படிதானே? அதே மாதிரியான ஒரு நிலைமைக்கு அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது. ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் கான்ட்ராக்டருக்கு பலவிதமான பணம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. என்ன விக்கி, தலை சுற்றுற மாதிரியான ஒரு டாப்பிக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், ரொம்ப முக்கியமான இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இது. எல்லாத்தையும் பார்க்க போகிறோம், பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட், டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர்னா யாருன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர்னா வேறு யாருமே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய இந்த டிஃபென்ஸ் வெப்பன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி நிறைய விதமான ஏர்கிராஃப்டாக இருக்கட்டும், இதெல்லாம் உற்பத்தி செஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனம். அந்த நிறுவனங்கள் எல்லாமே தனியார் நிறுவனங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த டிஃபென்ஸ் கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே தனியார் நிறுவனங்கள். அப்போ இந்த தனியார் நிறுவனங்களுக்கு யார் காசு கொடுப்பாங்க? அமெரிக்காவினுடைய அரசாங்கம் காங்கிரஸ் சபையெல்லாம் கூடி, எப்பா இவ்வளோ ரூபாய்க்கு நீ எனக்கு இந்த மாதிரி மிசைல்ஸ் வேணும், இந்த மாதிரி ஃபைட்டர் ஜெட் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த ஆர்டரை அவங்க கான்ட்ராக்டாக எடுத்து அமெரிக்க அரசாங்கத்துக்கு அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அமெரிக்க அரசாங்கம் பணம் கொடுக்கும். ஸோ இப்போ அமெரிக்க அரசாங்கத்திடம் நிறைய வெப்பன்ஸ், ஃபைட்டர் ஜெட்லாம் இருக்குது. அப்போ அமெரிக்க அரசாங்கம் என்ன நினைக்கணும்னா, நம்ம உலக வல்லரசாக இருக்கும், நாம் சில நாடுகளுக்கு உதவி செஞ்சாதான் நாம் என்ன செய்ய முடியும், நாம் சொல்கிறத அவன் கேட்பான். அதே மாதிரி உலக அரசியலில் நமக்கான ஒரு பங்கு இருக்கும். ஸோ அமெரிக்கா என்ன செய்வாங்கன்னா, வாண்டடாக போய் சில நாடுகள்கிட்ட நான் உனக்கு உதவி செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உதவி செய்யக்கூடிய அந்த நாடுகள் ஒரு காலத்துக்கு பிறகு அமெரிக்காவால் கைவிடப்பட்ட நாடுகள் அப்படிங்கிற லிஸ்ட் நிறையவே இருக்குது. ஆப்கானிஸ்தான்லேருந்து ஈராக் வரை நம்ம பார்த்துடலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையில் யார் இந்த ப்ராக்சியாக இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உக்ரைன். ஸோ உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் நான் தாரேன்ப்பா, நீ கண்ணை மூடிட்டு ரஷ்யாவை அடிச்சுக்கிட்டே இரு, எதுக்கும் நீ பயப்படாத, உனக்கு தேவையான பணம், உனக்கு தேவையான பொருள், உனக்கு தேவையான வெப்பன்ஸ், உனக்கு தேவையான ஃபைட்டர் ஜெட். எங்கே ஃபைட்டர் ஜெட் கொடுக்குறாங்க சார்? F-16 இன்னும் ட்ரைனிங்கே ஆரம்பிக்கலையா. ஸோ எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுப்பாங்க. அப்படி வாக்குறுதியை கொடுத்து இப்போ இந்த டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர்லேருந்து வாங்கி வச்ச வெப்பன்ஸு, ஃபைட்டர் ஜெட்லாம் இருக்குல்ல, அதை அப்படியே தூக்கி கொஞ்சமாக பழைய காலத்துக்குள்ள உள்ளதெல்லாம் தூக்கி யாருக்கு கொடுப்பாங்க? உக்ரைனுக்கு கொடுப்பாங்க. அப்போ இங்கே அவங்களுடைய ஸ்டாக்லேருந்து கொஞ்சம் காலி ஆகுது பார்த்தீங்களா? இதுக்கு பதிலாக மறுபடியும் ஒரு டிஃபென்ஸ் பட்ஜெட்டை உருவாக்குவாங்க. யார்? அமெரிக்கா. அப்போ இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்டால் யாருக்கு லாபம் நடக்குது? அந்த டிஃபென்ஸ் கான்ட்ராக்டராக இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களுக்கு லாபமாக மாறுகிறது. அப்போ இந்த தனியார் நிறுவனங்கள் என்ன சொல்லுவாங்க? சார், அந்த நாட்டில் வெறும் பிரச்சனை இருக்குது, நம்ம கொஞ்சம் ஏவுகணைகளை அனுப்பி விட்டுலாம். ஆனால் அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தம். இது ஒரு பணக்காரன் ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் டைரெக்டாக நமக்கு தெரியாது, இன்டைரக்டாக இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாட்டில் யுத்தம் நடக்கிறது என்றால் அந்த நாட்டுக்கு பெரும் ஆபத்து. ஆனால் அந்த நாட்டுக்கு ஆயுதங்களை கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். நம்முடைய ஆயுதங்கள் அங்கே போயிட்டு நமக்கு காசு கிடைக்கும்டா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு நிலைமையில் தான் இப்போ யாரும் இருந்துட்டு இருந்தாங்கன்னா, அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் கான்ட்ராக்டரும் இருந்துட்டு இருந்தாங்க. நிறைய வெப்பன்ஸ் அப்படிங்கிறத அமெரிக்கா யாருக்கு கொடுத்துட்டாங்க? உக்ரைனுக்கு கொடுத்துட்டாங்க. 1.5 வருஷமாக நடந்துட்டு இருக்கிற யுத்தத்துக்கு நிறைய தொகை செலவழித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். அவ்வளோ பணத்தை கொடுத்த பிறகு இப்போ கடைசியாக அமெரிக்கா என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு $10 பில்லியன் புதிய டிஃபென்ஸ் கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த $10 பில்லியன் அப்படின்னு சொல்கிற இந்த டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட் மட்டும் கிடையாது, அடுத்ததாக ஒரு $29 பில்லியன் டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட்லையும் கையெழுத்து போட்டு வச்சுருக்காங்க அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபை. ஸோ புது வெப்பனை நாங்கள் வாங்க போகிறோம் அப்படிங்கிற பெயரில் அமெரிக்கா மறுபடியும் அவங்களுடைய பணத்தை செலவழிக்க போகிறாங்க. அமெரிக்காட்ட பணம் இருக்குது, அதை செலவழிக்க போகிறாங்க. உனக்கு என்னடா வந்துச்சு விக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் சிக்கல் ஆரம்பிக்குது. அமெரிக்காட்ட பணம் இல்லை. சொல்லப்போனால் இந்த உலகத்திலேயே ரொம்ப கடன் வாங்கின நாடுகளின் பட்டியலில் அமெரிக்காவும் ஒரு இடத்துல இருக்குது. ரொம்ப கடன்னா ரொம்ப கடன்,
கிட்டத்தட்ட ஒரு 30 ட்ரில்லியனுக்கு மேலே அவங்களுடைய கடன் அப்படிங்கிறது அதிகரித்து விட்டது. இதுக்கு மேலே நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா உங்கள் நாட்டால் பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய நிறுவனங்கள் இந்த அமெரிக்காவுக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு வார்னிங்கை கொடுக்குறாங்க. உங்களுடைய கிரெடிட் ரேட்டிங்லாம் குறைஞ்சிரும்பா அப்படின்னு சொன்ன பிறகு கூட ஜோ பைடன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்கட்சி கூடலாம் சேர்ந்து எங்களுடைய டெப்ட் சீலிங்கை பற்றியான டிஸ்கஷனில் நாங்கள் ஈடுபடுறோம், அதனால் நீங்கள் இப்போதைக்கு எங்களுடைய கிரெடிட் ரேட்டிங்லாம் கை வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிரெடிட் ரேட்டிங்னா என்ன? இப்போ நமக்கு சிபில் ஸ்கோர்னு இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய சிபில் ஸ்கோரை வச்சு சொல்லுவாங்க. நமக்கு சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு லோன் தர மாட்டாங்க, ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளை மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. இதே மாதிரி ஒரு நாட்டுக்கும் கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கிரெடிட் ரேட்டிங்கை கொடுப்பது யார் அப்படின்னு பார்த்தா பல தனியார் அமைப்புகள். ஸோ இந்த தனியார் அமைப்புகள் ஒவ்வொரு வருடமும் அப்படி இல்லைனா 6 மாதங்களுக்கு ஒரு முறை இல்லாட்டி 3 மாதங்களுக்கு ஒரு முறை அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மே மாதமே உங்களுடைய கிரெடிட் ரேட்டிங்கில் அடி வாங்க போகுது அமெரிக்கா அப்படின்னு சொல்கிற ஒரு எச்சரிக்கை பல கிரெடிட் ரேட்டிங் செய்யக்கூடிய நிறுவனங்கள் சொன்னாங்க. நாங்கள் டிஸ்கஷனில் ஈடுபடுறோம்னு சொன்ன ஜோ பைடன் அவர்களுக்கு சரியாக அங்கே எதுவுமே நடக்கலை. அமெரிக்காவினுடைய அரசாங்கம் அடுத்ததாக லாபத்துக்கு போகிற மாதிரியான எந்த விதமான திட்டங்களும் அமெரிக்க அரசாங்கத்தில் போடப்படாததால் ஜூன் ஆகுது, ஜூலை ஆகுது, ஜூன் ஜூலை வரை இந்த கிரெடிட் ரேட்டிங் அப்படிங்கிறத அசைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அப்படியே இருக்கு. AAA அப்படிங்கிற மாதிரி அதே ரேட்டிங்ல இருக்கும்போது திடீர்னு ஃபிட்ச் அமைப்பு, இந்த கிரெடிட் ரேட்டிங்கை சொல்லக்கூடிய இந்த ஃபிட்ச் அமைப்பு என்ன செய்யறாங்கன்னா, அமெரிக்காவினுடைய கிரெடிட் ரேட்டிங்கை AAA இருந்து AA+ மாத்துறாங்க. ஸோ AAA AA+ மாற்றக்கூடிய இந்த கிரெடிட் ரேட்டிங் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு பேரிடி. சொல்லப்போனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வந்துட்டு இருக்கு. அது என்ன விக்கி, கிரெடிட் ரேட்டிங் மாறுறதுனால என்ன நடக்கும்? நமக்கு சிபில் ஸ்கோர் குறைஞ்சா என்ன நடக்குமோ அதே தான் அந்த நாட்டுக்கும் நடக்கும். நிறைய பேர் கடன் கொடுக்க மாட்டாங்க, அப்படியே கடன் கொடுத்தாலும் மிகப்பெரிய அளவில் வட்டி வாங்கி கடன் கொடுப்பாங்க. இப்போ என்னுடைய சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குன்னா ஒரு பேங்க்ல போய் நான் கடன் கேட்குறேன்னா உன் சிபில் ஸ்கோர் இவ்வளோ தான் இருக்குது, நார்மலாக நான் ஒரு ஹவுசிங் லோனை 7 இல்லாட்டி 8% கொடுக்குறேன்னா உனக்கு நான் 12% தான் தருவேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, டிமாண்ட் பண்ணுவாங்க. அப்போ நாம் என்ன செய்வோம், ஆமால எனக்கு சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, பரவாயில்ல சார் 12% தாங்க, எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஸோ இதே மாதிரி இப்போ அமெரிக்கா என்ன செய்ய போகிறாங்கன்னா, பரவாயில்லை எனக்கு கூடுதலான வட்டிக்கு நீங்கள் பணம் தந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி தனியார் அமைப்புகளிடம் இருந்து பணத்தை வாங்குவாங்க. அமெரிக்காவை ரன் பண்ணுறதே தனியார் இந்த பேங்கிங் செக்டார்ஸ் தான். உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொன்னேன்னா மணி சீரியஸ்ன்னு நிறைய நம்ம எடுத்திருக்கோம். எப்படி இந்த அமெரிக்க டாலர் அச்சிடப்படுகிறது அப்படிங்கிற அந்த வீடியோ எல்லாமே தமிழ் பட்சத்தில் இருக்குது. வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு அந்த வீடியோலாம் பார்த்துருங்க. ஸோ இந்த தனியார் அமைப்புகளிடம் இருந்து அமெரிக்கா என்ன செய்வாங்கன்னா கடன் வாங்குவாங்க, அது உயர் வட்டிக்கு கடன் வாங்குவாங்க. உயர் வட்டிக்கு கடன் வாங்கக்கூடிய அமெரிக்கா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தாழ்ந்த வட்டியில் ரொம்ப கம்மியான வட்டியில் கடன் கொடுக்க முடியுமா? முடியாது. அவங்க வாங்கினதை விட கூடுதலான வட்டிக்கு மக்கள்கிட்ட கடன் கொடுப்பாங்க. அப்போ மக்களுக்கு வாங்கும் திறன் அப்படிங்கிறது கம்மியாயிரும். ஏன்னா கடன் அவ்வளோ இருக்குது, எப்போ இவ்வளோ வட்டி கொடுத்து நான் ஏதாவது வாங்கணுமா, எனக்கு கார் வேண்டாம், எனக்கு வீடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க மக்கள் நினைப்பாங்க. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பெரும் பிரச்சனை என்னன்னா அங்கே சேவிங்ஸே இல்லை, எந்த மக்களிடமும் அதிகமாக சேவிங்ஸே இருக்காது. ஸோ அமெரிக்க மக்கள் கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு மேலே கடன் வாங்கி தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். நம்ம ஊரில் தான் சேவிங்ஸ்லாம் அதிகமாக நம்ம வச்சுருப்போம், அமெரிக்காலாம் சேவிங்ஸ் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான நிலைமையில் அடுத்ததாக என்ன நடக்கும், அங்கே இருக்கக்கூடிய கடனுக்கான வட்டி, கவர்மெண்ட்டுக்கான கடனுக்கான வட்டி, கவர்மெண்ட் பாண்டெல்லாம் கொடுத்துருப்பாங்கள்ல அதற்கான வட்டி, இப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் அமெரிக்காவை சுற்றி வலம் வர ஆரம்பிக்கும். அப்போ அமெரிக்காவினுடைய டாலரின் மதிப்பும் குறைய ஆரம்பிக்கும். இதுதான் பெரும் பிரச்சனை. அமெரிக்காவினுடைய டாலர் மதிப்பு குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா டாலரை வச்சு வியாபாரம் செய்வதை விட வேற ஏதாவது கரன்சி வச்சு வியாபாரம் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் பல நாடுகளுக்கும் வந்துடும். ஆனால் இந்த எண்ணம் இப்போதே சில நாடுகளுக்கு வந்துருச்சு. வந்தது மட்டும் இல்லை, இந்தியா, ரஷ்யா, சீனா, ஈரான், ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லி பல நாடுகளும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கவுங்க கரன்சிலேயே நம்ம வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிற திட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. கடைசி ஆப்பிரிக்க நாடுகள் கூட அதை தான் சொன்னாங்க, எங்கள் நாட்டு கரன்சியில் நாங்கள் ட்ரேட் பண்ணிக்கிறோம், நாங்கள் எந்த நாடு கூட ட்ரேட் பண்ணுறோமோ அந்த நாடு கூடவே நாங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கான கரன்சியை ஸ்வாப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சொன்னாங்க, சவுதி அரேபியா, சீனா, சவுதி அரேபியா, இந்தியா கச்சா எண்ணெய்க்கு எங்களுடைய கரன்சியை உங்களுடைய கரன்சியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி டாலர் அப்படிங்கிறத யாரும் பயன்படுத்தாத இல்லாட்டி அதிகமாக பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் சென்று கொண்டு இருக்கும்போது இப்போ ஃபிட்ச் அப்படிங்கிற இந்த கிரெடிட் ரேட்டிங்கும் இவங்களுக்கு கம்மியாக இருப்பதனால அமெரிக்காவினுடைய நிலை கொஞ்சம் பரிதாபமாக மாறி வருகிறது. சரிப்பா, இதுலேருந்து அமெரிக்கா தப்பிச்சு வந்துருவாங்களா அப்படின்னு பார்த்தா உடனடியாக ஒரு யுத்தம் நடந்துச்சுன்னா தப்பிச்சு வந்துருவாங்க.
அது எப்படி விக்கி ஒரு பெரிய வார் வந்துச்சுன்னா தப்பிச்சு வந்துடுவாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு இப்போ கூடுதலான லாபம் அப்படிங்கிறது வேணும், நிறைய காசு வேணும். அவங்க யாருமே கேள்வி கேட்காத அளவுக்கு அவங்க காசை பிரிண்ட் பண்ணணும். மறுபடியும் அவங்களுடைய டெப்ட் சீலிங் அப்படிங்கிறத இன்னும் அதிக ட்ரில்லியன் கணக்கில் கடன் வாங்கலாம் அப்படிங்கிற உத்தரவை அமெரிக்க அரசாங்கம் அவங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இப்படின்னு சொல்கிற பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஒருவேளை யுத்தம் பெரிய அளவில் நடந்துச்சுன்னா இந்த டிஃபென்ஸ் கான்ட்ராக்டாக இருக்கட்டும், இவங்க டாலர் அச்சடிப்பதாக இருக்கட்டும், இல்லை பல நாடுகளுக்கு உதவி செய்கிறோம் அப்படிங்கிற பெயரில் எக்ஸ்போர்ட்டிங்காக இருக்கட்டும், இதன் வழியாக அமெரிக்காவுக்கு கொஞ்சம் காசு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் போர் அப்படிங்கிறது பெரிதாக வெடிக்கும். ஈராக்கு, ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக் யுத்தம் இப்படின்னு சொல்லி பல யுத்தங்களை நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லையா அமெரிக்கா என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய ரிசர்ஷன் அப்படிங்கிறத அறிவிப்பாங்க. ஆல்ரெடி இந்த வருடம் தொடங்கினதுலேருந்து போன வருடம் மிடில் இருந்து நிறைய நிறுவனங்கள் அமெரிக்கா ரிசர்ஷனுடைய வாசலில் கால் வைக்க போகிறாங்க, கால் வச்சுட்டாங்கன்னா அமெரிக்காவால் திரும்ப எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஃபிட்ச் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கிரெடிட் ரேட்டிங் அப்படிங்கிறத நாங்கள் கம்மி பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த கிரெடிட் ரேட்டிங்கை சரிப்படுத்துவதற்கு அமெரிக்காவுக்கு 3 வருடங்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 வருடங்கள் கடுமையாக உழைத்து அதை எப்படியாவது சரி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கிரெடிட் ரேட்டிங் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ண முடியும், AA+லேருந்து AAAக்கு வர முடியும். அப்படி இல்லைனா மறுபடியும் டவுனுக்கு போயிட்டே இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ரஷ்யாவை எதிர்க்கிறோம், ரஷ்யாவினுடைய எக்கனாமியை நாங்கள் அடிக்க போகிறோம், ரஷ்யாவை ஒரு ஏழை நாடாக, ரஷ்யாவை புறக்கணிக்கும் நாடாக மாற்றப் போகிறோம் அப்படின்னு சொன்ன நாடுகளில் தலைவனாக இருந்த அமெரிக்காவினுடைய கிரெடிட் ரேட்டிங் குறைஞ்சிருக்கு. அவங்களுடைய எக்கனாமி அடி வாங்க போகுது. ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். நம்பி போடலாமா வேண்டாமா, ஸ்டாக் வாங்கலாமா வேண்டாமா, வித்துட்டு ஓடிடலாமா அப்படின்னு சொல்லி இந்த பங்குதாரர்கள் எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருப்பாங்க. சரி, அந்நிய முதலீடு வருமா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் பிரச்சனை இருக்குது. இந்த கிரெடிட் ரேட்டிங் கம்மியானதுனால அந்நிய முதலீடுகள் அப்படிங்கிறதையும் யாரால் எடுக்க முடியாது, உடனடியாக அமெரிக்காவால் எடுக்க முடியாது. அப்போ இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாமே ரன் பண்ணிடலாமா? ஒரு செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது தைவான் கூட சேர்ந்து செய்ய போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க, மிகப்பெரிய அளவில் ஒரு கார் தொழிற்சாலை செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க, பேட்டரிக்கான ஒரு பெரிய தொழிற்சாலை வரப்போகுதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் சரியாக நடக்குமா அப்படின்னு பார்த்தா இன்னும் 6 மாதங்களுக்கு இது சரியாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கேயும் பல தொய்வுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு இங்கே எல்லாத்துலேயுமே அமெரிக்காவுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் தயாராக மாறி வருகிறது. சொல்லப்போனால் ஒரு டைம் பாம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைம் வரும்போது வெடிக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு பபுள் மாதிரி இது வெடித்து சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா நிறைய பேர் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய எக்கனாமியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. 2024 எலெக்ஷன் வேற வரப்போகுது. 2023 இப்படி ஒரு பிரச்சனை. இன்னும் 6 மாதங்களில் இது சரிப்படுத்தி 2024 எலெக்ஷனை கையாண்டு அதன் பிறகு அமெரிக்கா சீனா கூடயும் ரஷ்யா கூடயும் போட்டி போட்டு மறுபடியும் வல்லரசு அப்படிங்கிற பதவியை பிடிப்பதற்கு அமெரிக்காவுக்கு உடனடியாக தேவை ஒரு யுத்தம். அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு கிரெடிட் ரேட்டிங் கம்மியானதுக்கு இவ்வளோ ரீசன் இருக்கா விக்கி அப்படின்னு கேட்டால் இன்னும் இருக்குது, இன்னும் பல அப்டேட்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது வியூகம், தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.